அனைவருக்கும் வணக்கம்லாம் வளர்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம கூட ஆசமிச்சு இருக்காரு. வணக்கம் பிரபாகர்ஜி. மகிழ்ச்சி. நம்ம பில்கேட்ஸ் ஒரு இது சொல்லியிருக்காரு, ஒரு கோட். ஆக்சுவலா ஜஸ்ட் நவ் படிச்சேன் நானு. ஏஐ won't replace programmers, not now, not even in the next 100 years. மைக்ரோசாஃப்ட் co-founder பில் கேட்ஸ். ஏஐ வந்து எந்த ப்ரோக்ராமரையும் ரீப்ளேஸ் பண்ணாது, இப்போ மட்டும் இல்லை, இது 100 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு? கோட் மட்டும் போட்டுருக்காங்க. அதாவது அதான் சொல்றாரு. அவர் சொன்னதான் அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும், உங்களால வந்து ஹியூமன் மாதிரி டிசிஷன்ஸ் மேக் பண்ண முடியாது. ஓகே ஜி, ஓகே ஜி. ஓகே, ஆனா அது மட்டும் இல்லாம அதை வந்து எழுத போறதே நம்ம டெவலப்பர்ஸ் தான். ஸோ டெவலப்பர்ஸ் கண்ட்ரோல் தான் அது இருக்கும். டெவலப்பர்ஸ் தேவைப்படுவாங்க. ஆமா, ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நிறைய ஏஜென்டிக் ஏஐஸ் இருக்கும் இந்த ஃபீல்ட்ல. ஓகேங்களா? ஆல் ஓவர். ஓகேங்களா? ஏன் இதை இப்ப நான் சொல்றேன்னா, ஏஜென்டிக் ஏஐலாம் வந்துட்டு டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? இதுக்கு என்வரன்மெண்ட் கூட இன்டர்ட் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம படிக்க இன்னைக்கு நம்ம பார்க்கப்பட்ட டாபிக்கான ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங், இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஓகேங்களா? என்வரன்மெண்ட்டுக்கு இன்டர்ட் பண்றது தான் டிசிஷன் மேக்கிங் ஃபர்ஸ்ட் இது. அந்த என்வரன்மெண்ட் இன்டர்ட் பண்றது ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங்லயே வந்துருச்சு. ஆக்சுவலா வேம்போக்கா பார்க்கும் போது என்னுடைய புரிதல் படி ஆஃப்டர் ஜென்ஏலாம் வந்த பின்னாடிதான் ஏஜென்டிக் ஏஐ நிறைய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மேம்போக்கான புரிதல் இருக்கும். ஆனா டெக்னிக்கலா நம்ம கிளியரா படிச்சுட்டு வந்தோம்னாக்க, ஸ்ட்ரக்சர் நம்ம மிஷின் லேர்னிங் இருக்கு இல்லைங்களா? மிஷின் லேர்னிங் வந்து ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த 3 லேர்னிங்ஸ் இருக்கு மிஷின் லேர்னிங்ல. இது ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங்லயே என்வரன்மெண்ட் கூட இன்டர்ட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அந்த லேர்னிங்கே வந்துருச்சு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான் பேஸ் ஃபார் த இந்த ஏஜென்டிக் ஏஐ ப்ராக்ரஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே ஜி. ஜி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே ஜி. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து தான் நம்ம இது இந்த மிஷின் லேர்னிங் பார்த்தோம். நம்ம ஏஐ என்னன்னு பார்த்தோம், மிஷின் லேர்னிங் பார்த்தோம். மிஷின் லேர்னிங்ல வந்து ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் பார்த்தோம். இன்னைக்கு சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, அது ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ சூப்பர்வைஸ் பார்த்துட்டோம். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங்க கொஞ்சம் ஒரு கோடு டெமோவோட, அதுக்கு அந்த கோடுக்கு வந்து நம்ம பெருசாக இன்னொன்று செட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே இருக்க ஒரு அந்த இன்னொன்று கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் லைப்ரரியை பற்றியும் அந்த கோடை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வாட் இஸ் ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்ப ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே நம்ம போன வைக்க நம்ம ஒரு டிஸ்கஷன்ல நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? நம்ம ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்துட்டு ஒரு ரிவார்ட் பேஸ்டு லேர்னிங். ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்கறது, ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அந்த ஆக்ஷன் பாசிட்டிவ் ஆக்ஷன்னா ஒரு பாசிட்டிவ் ரிவார்ட்ஸும், நெகட்டிவ் ஆக்ஷன்னா ஒரு நெகட்டிவ் ரிவார்ட்ஸும் கொடுக்கறது தான் வந்து கொடுத்து அந்த மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரைட்டுங்களா? ஓகே ஜி. Reinforcement learning is a type of machine learning where a model learns by interacting with an environment to maximize the cumulative rewards. அதாவது அந்த என்வரான்மெண்ட் இன்டர்ட் பண்ணி அந்த மாடல் வந்து லேர்ன் பண்ணும். இதுல முக்கியமான என்வரான்மெண்ட் லேர்ன் பண்றதுதான். லேர்ன் பண்ணிட்டு அதை இன்டர்ட் பண்ணலாம், இன்டர்ட் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அந்த ரிவார்ட் பேஸ்ல ஒரு ஆக்ஷன் சரியான ஆக்ஷனா, எந்த ஆக்ஷன் நம்ம ரிப்பீட் பண்ணணும், எந்த ஆக்ஷன் நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத லேர்ன் பண்றதா வந்துட்டு ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேங்களா? இது வந்து நம்ம முன்ன பார்த்த சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்துட்டு இன்புட் கொடுத்துருவோம், அவுட்புட் கொடுத்துருவோம் இல்லைங்களா? அன்சூப்பர்வைஸ்ல வந்துட்டு பேட்டர்னை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ரைட்டுங்களா? அப்படி இல்லாம இது 2 வகையும் இல்லாம நம்ம இது ட்ரையல் ஒரு ட்ரை பண்றது,
அதில் தப்பாச்சுன்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு, மறுபடியும் ட்ரை பண்ணுறது, அது பாசிட்டிவாக நினச்சுன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் மார்க்கு ரிவார்டு. இந்த பேஸில் லேர்ன் ஓகே பண்ணுறது சிஸ்டம். ஓகேங்களா? இது ஓகே ஓகே. முக்கியமாக சொல்ல போனா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னாக்கா, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன பையன் ஒரு அலமாரியில் நம்ம ஒரு சாக்லேட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் போய் அந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறான். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறாப்புல, இதில் வந்து இந்த பையன் போய் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணி பார்க்குறாரு. ஜம்ப் பண்ணி இந்த சாக்லேட் எடுத்துதான் பார்க்குறாரு. ஓகேங்களா? இது அந்த ஃபர்ஸ்ட் கையை தூக்கி பார்க்குறாரு. அது ஒரு ஆக்ஷனு. அப்புறம் அந்த கை தூக்கி எட்டல. மறுபடியும் ஜம்ப் பண்ணி பார்க்குறாரு. அது எட்டல. அது ஒரு ஆக்ஷனு. ஓகேங்களா? இதுல தான் ஆக்ஷன். அப்புறமேல் என்ன பண்றாரு, ஒரு சேரை கொண்டு வந்து வச்சு அந்த சேர் மேல ஏறிட்டு பார்க்குறாரு. அதுவும் எட்டல. மறுபடியும் ஒரு சேருக்கு மேல ஒரு ஆனா எட்டல பட் ஹைட்டு கொஞ்சம் மேல போயிட்டாரு. பக்கத்துல போறாரு. ஓகேங்களா? உடனே சேருக்கு மேல ஓகே இன்னொரு சின்ன பெஞ்ச் மாதிரி போட்டு அதுல ஏறுறாரு. அந்த சேர் எட்டுது. ஓகேங்களா? ஸோ இது ஓகே எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரிவார்டு ஆக்ஷன். அதே மாதிரி சேர்ல ஏறி எட்டும் போது சேர் ஆடி கீழே விழுவுது. அது ஒரு நெகட்டிவ் ஆக்ஷனு. மறுபடியும் சேர் நிறுத்தி வச்சு மறுபடியும் அது மாதிரி சின்ன பெஞ்சு போட்டு அது மாதிரி எலி இப்போ எடுக்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஆஹ், இந்த ஒரு பார்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இது எல்லாமே அந்த ரீபூஸ்மெண்ட் ஆக்ஷன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஓகே அந்த சேர் போட்டு ஏறும்போது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கை தூக்குறாருல அதுக்கு வந்து -1 பாயிண்ட். ஏன்னா எட்டுல இருக்கு அவருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் ஜம்ப் பண்றாப்புல அதுக்கு -1 பாயிண்ட். ஏன்னா அப்பயும் எட்டுல அவருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு சேர் வந்து போடுறாரு. ஹைட்டுக்கு மேலே ஏறுது. ஆனா எட்டல. பட் அது ஒரு நல்ல ஆக்ஷன். அதுக்காக வந்துட்டு அது பாசிட்டிவா கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு +2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஓகே ரிவார்ட்ஸ் ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரிவார்ட் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. ம் அந்த ரிவார்ட்ஸ் வந்து கடைசி போய் சாக்லேட் எடுத்துருச்சு. அப்போ வந்து அந்த அது +10 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இதை வந்து இதை எடுத்துக்கிட்டு கடைசியா வந்து சம்மப் பண்ணி இந்த ஆக்ஷன்லாம் எந்த ஆக்ஷன் சம்மப் பண்ணி பாசிட்டிவா நல்ல மார்க் வருதோ அதுதான் வந்து ரீஇன்போர்ஸ் பண்ணது. ரபிஷ் கரெக்ட் தான் சப்ஜி? கரெக்ட் ஜி கரெக்ட் வெரி கரெக்ட். இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்துட்டு இப்ப நம்ம பண்றோம். ஆனா அது அந்த ஃபைனல் கோல் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இப்ப சும்மா நார்மலா தரையில நின்னுட்டு அவன் ஜம்ப் பண்ணி பார்க்கறான் ஆமா. அப்படின்னா அவனால ரீச் பண்ணவே முடியாது. ஸோ அந்த கரெக்ட். ஆக்ஷன் வந்துட்டு அதனாலதான் நம்ம வந்து அந்த மிஷினுக்கு ஒரு -1 ரிவார்டு கொடு, அதாவது பெனால்டி மாற. ஏன்னா எவ்வளவுதான் ஜம்ப் பண்ணாலும் அவன் இருக்கிற ஹைட்டுக்கு அந்த இதை வந்து சாக்லேட்டை ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால வி ஆர் கிவிங் எ நெகட்டிவ் மார்க், நெகட்டிவ் ரிவார்டு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சேரை கொண்டு வந்து போட்டோடனே கொஞ்சம் ஹைட் வந்துடுறான். பட் ஸ்டில் அது வந்து அதை ரீச் பண்ண முடியாது. அதனால இருந்தாலும் he has taken a positive approach. ஸோ அது ஒரு டுவர்ட்ஸ் ரீச்சிங் த கோல்ன்றதுனால நம்ம ஒரு பாசிட்டிவ் ரிவார்ட் கொடுத்துறோம். ஆனா அதுக்கப்புறமும் திரும்ப ஜம்ப் பண்ணி ட்ரை பண்றான். அப்பவும் he is not able to reach the chocolate. ஸோ அப்போ அவன் திரும்பவும் வந்துட்டு ஜம்ப் பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் நெகட்டிவ் ரிவார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெஞ்ச் அதுக்கு மேல ஒரு பெஞ்சை போட்டு is reaching to the chocolate, reaching the chocolate. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு அந்த ஃபைனல் கோல் ரீச் ஆனதுக்கு ஒரு பிக்கர் ரிவார்டு கொடுத்துட்டு அந்த நம்ம இந்த சினாரியோ இல்ல எபிசோட்னு சொல்றோம்ல, ஸோ இதை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? கரெக்ட். இதுதான் வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னாக்கா ஒரு ரோபோட்டிக்ஸ் இருக்கு, ரோபோ இருக்கு. அதை போய் ஒரு வாலிபால் கோர்ட்ல போயிட்டு பாலை தூக்கி போடுறாங்க. பாலை வந்து கோல் போட சொல்றாங்க. ட்ரை பண்றாங்க. கோல் போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு பாலை தூக்கி அந்த பேஸ்கெட்ல போட சொல்றாங்க. அதாவது ஒரு பொசிஷன் நின்று ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ்ல அந்த பாலை அந்த பேஸ்கெட்ல போட சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து அந்த ஃபோர்ஸுக்கு அது போய் கரெக்டாக விழுந்துச்சுனாக்க அதுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ அது உருவல அப்படியே மாதிரி ஃபோர்ஸையும் மாற்றுவாங்க, பொசிஷனையும் மாற்றுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ அதுக்கு எந்த பொசிஷன்லேருந்து எந்த ஃபோர்ஸில் கரெக்டாக பால் விழுதோ அந்த பொசிஷனுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. லைக் 10 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 10 பாயிண்ட். ஸோ என்ன பண்ண ரோபோ அந்த பொசிஷன் வந்துருச்சுனாக்கே பாலை வந்து ஷூட் பண்ணும் பேஸ்கெட்டுக்கு. ஓகே ஓகேங்களா? இதுதான் வந்து
இதே ஏதாச்சும் இந்த ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆமா ட்ரெயின் ஆமா பண்றதெல்லாம் இந்த டெஸ்லா கார்ஸ்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ஆமா கான்செப்ட் தான் பேசிக் கான்செப்ட். ட்ரெயினர் இந்த இதுதான் பண்றாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டாங்க, பிரேக் பண்றது, இந்த ஆக்ஷன் எடுக்கிறது, இது பேஸ்ட் ஆன் திஸ் பாசிட்டிவ் அது அந்த ஆக்ஷனை செட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கெல்லாம் ஓகே பேஸ் ஓகே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான். ஓகேங்களா. ஓகே ஓகே ஜி. ஓகே ஜி. இதை அதான் இதில் பாருங்க, திங்கிங் ஃபீல் லைக் ட்ரைனிங் பெட் ஆர் லேர்னிங் பிளே கேம்ஸு, செஸ் கேமு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது இருக்கு. ஓகேங்களா. ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் த டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஏஜென்ட்டுங்கிறது வந்து அந்த இப்போ நான் சொன்ன கேஸில் ஏஜென்ட்டுங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாக்லேட் எடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் அந்த குட்டி பையன் தான் ஏஜென்ட். ஓகே ஓகேங்களா. இதே வந்து செகண்ட் அந்த வாலிபால் எக்ஸாம்பிள்ல வந்துட்டு அந்த இவர் யார் ரோபோ தான் ஏஜென்ட். ஓகேங்களா. லேர்ன் பை ஓகே ஜி. பண்ணிட்டு இந்த இப்படி போட்டால் கெட்டா விழுது, அப்போ இப்படி தான் போடணும் அப்படிங்கிறத பிடிக் பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் ரிப்பீட் பண்ணுறது, அந்த பொசிஷன் வந்தாவே கோல் போட பார்க்கறது, அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுச்சு ஏஜென்ட் சொல்லுவோம். இது ரீப்ளேஸ்மெண்ட் லேர்னிங்கு. ஏஜென்ட் வந்து அந்த இந்த மெயின் ஆப்ஜெக்ட் யாரும் அதை லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த என்வரான்மெண்ட்டில். ஓகேங்களா. ஓகே பாசிட்டிவ் குட் அவுட்கம்னா பாசிட்டிவ் வார்டு, பேட் அவுட்கம்னாக்கா நெகட்டிவ் ரிவார்டு. ஓகேங்களா. ஓகே ஜி. the agent goal is maximize agent goal என்னவா இருக்கும், maximize the total rewards by learning. இதுதான் ஜி ஒரு சின்ன பையனை சொல்லி தரது தான். ஒரு குட்டி பையன் மேக்ஸ் 100 மார்க் எடுத்துனாக்கா உனக்கு வந்து நான் சாக்லேட் வாங்கி தரேன், இல்லை நீங்க கூட்டிட்டு போன சொல்றோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் ஜி. ஓகேங்களா. ஓகே அது அதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இது அதே கான்செப்ட். ஓகேங்களா. ஓகே இதான் நான் அந்த வாலிபால் பேஸ்கெட் பால் சொன்னேன் இல்லைங்களா, பேஸ்கெட் பால் தான் அந்த பேஸ்கெட். ஆங்கிள் ஸ்பீடு, அந்த பால் பேஸ்கெட்ல விழுந்துருச்சுனாக்கா அது ப்ளஸ் ஒன் ரிவார்டு, விசாரிச்சா -1 பெனால்ட்டி. ஓகேங்களா. பெஸ்ட் த்ரோ எங்களுக்கு ஸ்பீடு. ஓகேங்களா. ரூல்ஸ் அண்ட் வாஸ் இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் த ட்ரையல் அண்ட் அதான் ட்ரையல் அண்ட் அடைஞ்சி விட்டு விட்டு பார்க்கவும் இது தப்பு, இது ரைட்டு, தப்பு ரைட்டு. இப்போ தப்பு ரைட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாக்கா பை கிவிங் இந்த ரிவார்ட்ஸ் தான் இது add பண்ணணும். இது தப்பு, இது ரைட்டு. ஓகேங்களா. ஓகே ஜி. ஓகே. இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கான காம்போனன்ட்ஸ் போய் பார்த்துக்கோங்க ஜி. இதில் தான் காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து ஏஜென்ட், அந்த இப்போ நம்ம கேஸா குட்டி பையன் தான் ஏஜென்ட், சாக்லேட் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து அந்த எங்க நின்று பண்றாரு, அவங்க வீட்டில் அளவா பண்றாரு, அதான் என்வரான்மெண்ட். ஓகே அளவா பண்றாரு, அதான் என்வரான்மெண்ட். ஆக்ஷன் ஜம்ப் பண்றாரு, சேரை கொடுத்து போடுறாரு, அது சேருக்கு வச்சுட்டு பிச்சு போடுறாரு, அது ஏறுறாரு, ஜம்ப் பண்றாரு, கை நீட்டுறாரு, இது எல்லாமே வந்து ஆக்ஷன். ஓகேங்களா. ஓகே ரிவார்டு வந்து அந்த ரிவார்டுனாக்க அது அந்த சாக்லேட்டுக்கு பக்கத்தில் போறாரு, அது சாக்லேட் எடுக்கிறாரு, அதெல்லாம் பாசிட்டிவ் ரிவார்ட்ஸு. பாயிண்ட்ஸ் நம்மளே தான் டிஃபைன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அந்த நம்மளே வந்து இவர் ரிவார்டுக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஓகே. அத அவர் பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இவ்வளவு ரிவார்டுன்னு சொல்லி நம்ம ஆமாம் ஜி. முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுவோம். ஆமாம், முன்னாடி டிஃபைன் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா. பாலிசி வந்துட்டு அதான் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இப்போ எடுக்கலாம், நம்ம சாய் போட்டு எடுக்கலாமா, அது ஸ்ட்ராட்டஜி பண்ணணுன்ற அதான் பாலிசி. ஓகேங்களா. ஓகே ஓகே எபிசோடு வந்து ஒரு முயற்சியும் ஃபர்ஸ்ட் வாட்டி ஓடி போய் கை தீட்டாருங்களா, அது ஒரு எபிசோடு. ஓகேங்களா. அது ஜம்ப் பண்ணாரா, அது ஒரு எபிசோடு. ஓகேங்களா. அடுத்து சேர் வந்து போட்டாரு, அது சேர் போட்டால் அது ஒரு எபிசோடு. பட் அது மேலே பெஞ்சு போட்டு அது ஒரு எபிசோடு. சேர் போட்டு மேலே ஏறும்போது திரும்ப கீழே விழுந்தாலும் அது ஒரு எபிசோடு. ஓகேங்களா. ஒரு இது எல்லாமே வந்து ஒரு எபிசோடு. ஓகேங்களா. இதெல்லாம் தான் ஜி ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு நம்ம மைண்ட் வச்சுக்க வேண்டிய முக்கியமான காம்போனன்ட்ஸ். இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நம்ம பண்ணுறோம்னாக்கா இந்த இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம மைண்ட் வச்சுக்கணும். நம்ம அப்போ தான் வந்து நம்ம கோட் வச்சு டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு நம்ம ஒரு டூல் காட்ட போகிறோம், அந்த டூலே நமக்கான எல்லா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஆனால் அதில் வந்து எல்லாமே இருக்குது, கார்ட் போட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதில் நம்மள ஓனாக புதுசாக ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் எழுதுறோம்னாக்கா இந்த என்வரான்மெண்ட்டில் மைண்ட் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா ஜி. ஓகே ஜி. ஓகே. இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஒரு செல்ஃப் டிரைவிங் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. லைக் டிராஃபிக் போகிறது, கேம் பிளேக்கு, அதாவது செஸ் விளையாடுது இல்லைங்களா, அது செஸ்ஸு. ஓகேங்களா. ரோபோட்டிக்ஸ் லேர்னிங் வாக் ஆர் பேலன்ஸ் ஆர் பிளே சம் பேஸ்கெட் பால், இந்த ரோபோட். ஓகேங்களா.
ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் கூட உங்களுக்கு அதுதான். இப்போ வந்து என்னது அது சென்டிமெண்ட் அனாலிசிஸ். சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஒரு ரிவ்யூ வருது. ஒரு ரிவ்யூ வந்து அந்த ரிவ்யூலேருந்து அது பாசிட்டிவா நெகட்டிவா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு அது பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் மார்க்கு, நெகட்டிவ் நெகட்டிவ் மார்க்கு அதெல்லாம் கொடுத்துட்டு அப்போ வந்து ஒரு மூவி வந்து நல்ல மூவி கெட்ட மூவியாக தெரியும். அதை பொறுத்து ரெக்கார்ட் பண்ணுறது இது நல்ல பீப்புள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிவ்யூஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி அது பேஸ் ஆன் தட் பாயிண்ட்ஸு பீப்புள் காட்டும். ஸோ இது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரீஇன்போர்ஸ்மெண்ட் ஓகேங்களா வச்சு பண்ண முடியும். ஓகே ஜி. ஓகே ஜி. இப்போ இதுதான் வந்து ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங்குடைய பேசிக்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் பார்த்துட்டோம். அது எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிம்னாசியன். ஜிம்னாசியன்ங்கிறது ஒரு பைத்தான் டூல். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதை நம்ம அடுத்த செஷனில் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா இருந்தது. ஆமாம் ஜி. ஓகே ஜி. நன்றி ஜி.